ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஓப்பன்ஏஐ பேராமீட்டரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். தேர்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு எல்எல்எம் மாடலை வந்து லோக்கலாக ரன் பண்ணி நம்ம பைத்தான் மூலயமா கனெக்ட் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோல்ஸ். இந்த கான்செப்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு எல்எல்எம் மாடலில் வந்து 3 ரோல்ஸ் இருக்கும். அந்த 3 ரோல்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்: சிஸ்டம், அசிஸ்டண்ட், யூசர். ஸோ இந்த 3 ரோலுமே வந்து ஒரு எல்எல்எம் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி ஃபார் சிஸ்டம் ரோல். இந்த சிஸ்டம் ரோலை வந்து நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் மோர் தென் 60-70% ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுதான் இந்த சிஸ்டம் ரோலோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரோல் வந்து நம்ம எதுவும் கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். இது வந்து எல்எல்எம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஃபைனலாக வந்து யூசர் வந்து ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுறது எல்எல்எம்க்கு. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஒவ்வொரு ரோல்ஸை பற்றி. ஃபஸ்ட்டு ரோல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டம் ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இந்த சிஸ்டம் ரோல் எல்எல்எம்மில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்எல்எம்ங்கிறது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஒரு பிக் டேட்டா செட். அதில் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் அவைலபிள். நீங்கள் ஒரு ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனுக்கு எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆப் நீங்கள் எழுதிருக்கீங்க, லைக் கிட்ஹப் கோபைலட் மாதிரி ஒரு ஆப் நீங்கள் ஒன்று எழுதிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆப்போட பர்பஸ் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறது தான். மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஹேண்டில் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் ஆர் மேபி சம்மரைஸ் திஸ் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எல்எல்எம் ஹேண்டில் பண்ணாது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எல்எல்எம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போது ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிஸ்டம் ரோல் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இந்த சிஸ்டம் ரோலில் கான்டாக்ட் செட் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷனோட கான்டாக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து சிஸ்டம் ரோல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் ரோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது யார் செட் பண்ணோன்னா நம்ம தான் செட் பண்ணோம். சரி, டெவலப்பர் ஆர் மேபி ப்ராடக்ட் ஓனர், பேஸ்ட் ஆன் ஹூ அத்தாரிட்டி, அந்த சிஸ்டம் ரோல் செட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யாரோ அவங்க தான் வந்து இந்த சிஸ்டம் ரோல் வந்து டிஃபைன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ரோல் செட் பண்ண பிறகு எல்எல்எம் கான்டாக்ட் செட் ஆயிடும். ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணும். இந்த அசிஸ்டண்ட்டோட ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் சென்ட் பண்ணுற ரிக்வஸ்ட்டை எல்எல்எம்க்கு போகும், எல்எல்எம் ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸை யூசருக்கு அனுப்புவோம். ஸோ சிஸ்டம் வந்து உள்ள வராது இந்த பிக்சரில். ஸோ யூசர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அசிஸ்டண்ட்டோட தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டைரெக்டாக சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ த அசிஸ்டன்ட் ரோல் இஸ் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் எல்எல்எம். அப்போது நம்ம டேரெக்டாக வந்து இதுக்கு செட் பண்ணிடலாமே, அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நம்மளோட கான்டாக்ட் செட் பண்ணிட்டா இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்களே, எதுக்கு இந்த சிஸ்டம் ரோல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். நம்ம அசிஸ்டன்ட் ரோல் நம்ம செட் பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் கிரியேட்டட் பை த சிஸ்டம். ஸோ ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ரோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் தான் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண பிறகு சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசிஸ்டண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ஜென்ரலாக அசிஸ்டண்ட் வந்து ஒன்ஸ் யூசர் சென்ட் பண்ண ரிக்வஸ்ட் அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு போய் எல்எல்எம்ல செக் பண்ணி அவுட்புட் எடுப்பான். அப்போ அவுட்புட் எடுக்கும்போது இந்த அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும், ஓகே ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்டு ரிலேட்டட் டு சிஸ்டம் கான்டாக்ஸ்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது சிஸ்டம் கான்டாக்ட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஹே திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு மை கான்டாக்ட்ஸ், நீ வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் வந்து அசிஸ்டண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும், அசிஸ்டண்ட் வந்து யூசரோட கனெக்ட் பண்ணி அந்த அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ சிஸ்டம் அசிஸ்டண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவான், அசிஸ்டண்ட் யூசரோட கனெக்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் யூசர் ப்ராம்ப்ட் எல்எல்எம் ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு அசிஸ்டண்ட் வந்து யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சிஸ்டம் ரோல்னா என்ன, அசிஸ்டன்ட் ரோல்னா என்ன, யூசர் ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு சாம்பிள் செட் பண்ணுவோம், எப்படி சிஸ்டம் செட் பண்ணுறது, அசிஸ்டண்ட் எப்படி ஒர்க் ஆகிறான், யூசர் எப்படி ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த ப்ளே கிரவுண்டுனா யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பிளை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஏஐ டூல் கிட் இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாடல் டவுன்லோட் பண்ணி அந்த மாடல் வந்து சாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்
ப்ளே கிரவுண்டை ட்ரை பண்ண போகிறேன். அது வந்து GitHub Playground. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ளே கிரவுண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இப்போதைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எப்படி ஒரு சிஸ்டம் கான்டாக்ட் செட் பண்ணுறது, எப்படி யூசர் ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுறது, அசிஸ்டண்ட் எங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற இந்த 3 கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மாடல் நான் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து OpenAI GPT-4o மாடல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட் செட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட LLMோட கான்டாக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டூல் கிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டூல் கிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்து கான்டாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து உங்களோட சிஸ்டம் கான்டாக்ட் வந்து செட் பண்ணணும். நான் GitHub ப்ளே கிரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து என்னோட சிஸ்டம் ப்ராம்ப்டை செட் பண்ண போகிறேன். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோட் ஜென்ரேட் பண்ணோம் ஒன்லி பைத்தான் பேஸை பற்றி செட் பண்ண போகிறேன். அதை தான் இப்போ சிஸ்டம் ப்ராம்ப்டில் செட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஜெனரேட் கோட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் பைத்தான், டு நாட் ஹேண்டில் அதர் லாங்குவேஜஸ் ஆர் அதர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ண போகிறேன். 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான பைத்தான் கோட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் நான் என்ன ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ராம்ப்ட் அனுப்புகிறேன். ஒன்ஸ் ப்ராம்ப்ட் சென்ட் பண்ண பிறகு என்ன அப்படின்னா, சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து LLM கான்டாக்ட் செட் பண்ணி அசிஸ்டன்ட் தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட் யூசர் ப்ராம்ப்டை சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அசிஸ்டன்ட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பேஸ்ட் ஆன் சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே நான் என்னோட ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணுறேன். சேம் இன் C# அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். இப்போ அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, C# கோடு ஜென்ரேட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட் என்ன செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கோடு எக்ஸ்க்ளூசிவ் இன் பைத்தான் மட்டும் தான் செட் பண்ணிட்டோம். ஸோ அதர் லாங்குவேஜஸ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அசிஸ்டண்ட்டால் அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிக்வஸ்ட் பட் அஸ் பர் இனிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொவைட் த பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சம் அதர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன, அசிஸ்டண்ட்டாக என்ன, யூசர் ப்ராம்ப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்